கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாச மக்கள் யாவருக்கும், கர்த்தருடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் அன்பான வார்த்தைகளையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் பிரகாரம் சங்கீதம் 112 சங்கீதம் 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற வண்ணமாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உடையவன் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சங்கீதங்களை நாம் படிக்கின்ற பொழுது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் என்று சொன்ன வார்த்தையின் வசனத்தின் பிரகாரம், பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்ற பொழுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் தேவனை சார்ந்து ஒரு வேலையிலும் செய்யும்போது, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தின் பாதையில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதபடிக்கு நம்முடைய ஜீவியத்தில் உறுதியாய் நாம் நிற்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. உதாரணமாக நாம் யோசேப்பினுடைய காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோசேப்பு சிறு வயதிலிருந்தே அவன் தேவன் மேலே நம்பிக்கை உடையவனாகவும், மனதில் தேவனை அதிகமாக அவன் நேசிக்கக்கூடியவனாக இருந்தான். பலவிதமான சோதனைகள், இக்கட்டுகள், நெருக்கங்கள், மிகவும் துயரப்படுகிறதான காரியங்கள் வந்தபோது கூட, தன் ஜீவியத்தையே மோசம் போகிறதான காரியங்கள் வந்தபோது கூட அவன் அமைதியாக இருந்திருக்கிறான். தேவன் மீது உள்ள நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்திருக்கிறது. இதை அவர் இந்த மாதிரி துன்பத்தின் மத்தியிலே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதை அந்த பார்வோனிடத்தில் அதன் பிறகு பார்வோன் அவர் சிறையில் போடுகின்ற பொழுது, அந்த பானபாத்திரக்காரருக்கும் அங்கே இருந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.